ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ விஷ் யூ ஆல் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஐ ஹவ் டேக்கன் 12 கார்ட்ஸ் சரியா ஃபார் ஈச் மந்த் யூ கேன் கன்சிடர். ஸோ 6 ஆஃப் கப்ஸ். ஸோ ஜனவரி மாதம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு இணக்கம் ஏற்படலாம், ஒரு ரீயூனியன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு சில பேர் புதுசாக பெட் அனிமல் டாகு நீங்கள் வளர்க்கலாம். அண்டு உங்களுடைய சைல்டுஹுட் மெமரிஸ் அந்த டைமில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள நீங்கள் மீட் பண்ணலாம். சம்வாட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ ரொம்ப விரும்பி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது நல்ல விரும்பி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நல்ல ஒரு இணக்கமான ஒரு ஃபேமிலிக்குள்ளே கூட ஒரு இணக்கம் இருக்கும். ஓல்டு மெமரிஸ் சில பேருக்கு வரலாம். ஓகே, இன்னும் எனக்கு என்ன தோணுன்னா, சில பேருக்கு நல்ல உறவுகள் அமையும் அப்படின்றதும் எனக்கு இங்கே தோணுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை மணி ரிலேட்டடாக, குறிப்பாக மணி ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். மூமெண்ட்டே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தா உங்களுடைய பர்சன் கண்டிப்பாக ஒரு ஸ்டெபிலிட்டியை நோக்கி இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போவாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக இருக்க வேண்டி இருக்கும். ஓகேவா? வாவ், அருமை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது. அண்டு சில பேருக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது ஒரு மார்ச் மந்த் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரியரில் ஒரு நியூ பிகினிங். ஓகேவா? இல்லை ஒரு நியூ ஜாப் ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுது மார்ச் மந்த் பீரியடு. அதனால் அந்த மந்த்தை சோம்பேறித்தனம் இல்லாமல் சம்வாட் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்களே ஒரு பிரைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, சுறுசுறுப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, குழந்தைத்தனமாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஒரு வெளிச்சத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கை போக போகுது அப்படின்றத பார்க்க முடியுது. அண்ட் ஸோ ஏப்ரல் மேபி நீங்கள் நிறையா விஷயங்கள் எதை செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். எதை செஞ்சாலும் ஒரு சுற்றி இருக்கவங்களோட ஒரு போட்டி பொறாமை ஏற்படலாம். அதனால கொஞ்சம் மனம் சஞ்சலப்படலாம். சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு வாக்குவாதம் கூட ஏற்படலாம். ஓகே, ஸோ உங்களுடைய அந்த பிரகாசமான வாழ்க்கையை பார்த்து கூட சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை அவங்கள அறியாமலே அவங்களுடைய ஜெலஸ் காரணமாக ஏற்படுத்தலாம். கவனமாக இருங்க. ஓகேவா? நீங்கள் யார் கூடயும் சண்டை போட தேவையில்ல, ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிடுங்க. யாருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றது வேண்டாம். ஏன்னா இங்கே புரிய வைக்கணும்னு நினச்சி நீங்கள் ஃபைட் பண்ணலாம், பட் அந்த ரிலேஷன்ஷிப்பை இழக்க நேரிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. என்ன தான் ஒரு இரிட்டேஷனாக போனாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். அதனால் நீங்கள் அமைதியாக போயிடுறது நல்லது. ஓகேவா? அது மாதிரி உங்கள் ஒர்க்லேயும் மேபி நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கலாம். ஓகே, எப்படி எதை பண்ணுறதுன்னு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா எந்த ஒர்க் அடுத்து எந்த ஒர்க்கை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக உங்களுடைய உழைப்பு இருக்கும். ஓகேவா? 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்கான ஒரு உங்களுக்கான ஒரு சந்தோஷம். ஓகே, அது ரிலேட்டடாக நீங்கள் நிறையா எஃபோர்ட் போடுவீங்க அப்படின்றது தெரியுது. படிக்கிறவங்களாக இருந்தால் நல்லா அழகாக உங்களுடைய முயற்சி இருக்கும், கண்டினியூஸாக முயற்சி இருக்கும். ஸோ இது ஆப்வியஸ்லி வெரி வெரி பாசிட்டிவ். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் அதில் உங்களுடைய முயற்சியை நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகவே அந்த முயற்சியை போடுவீங்க. ஓகேவா? அண்ட் வா
ஒரு ஜூன் மாதம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சது நடக்கும். ஓகே, நீங்கள் எதுக்காக எஃபோர்ட் போடுறீங்க, எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க, அந்த விஷயம் வந்து உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இங்கே ஆல்ரெடி நீங்கள் அதிகமாக எஃபோர்ட் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னா பொறுமையாக இருங்க, பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ஏதாவது அதில் எஃபோர்ட் போட வேண்டியிருந்தால் அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எஃபோர்ட் போடுறது அப்படின்றது செயல் மூலமாக போடுறதும் ஒரு எஃபர்ட்டு தான். இல்லை நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு வேணும், என்னுடைய பர்சன் வந்து என் ரீயூனியன் வேணும் அப்படின்னா அந்த ஒரு பொறுமையாக இருக்கிறதே ஒரு விதமான எஃபர்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா பொறுமையாக காத்துட்டு இருங்க, கண்டிப்பாக வந்து உங்களை வந்து சேருவாங்க. ஓகே, வா 9 ஆஃப் கப்ஸு சன்னு ரொம்ப அருமையாக இருக்குது. 2025 உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும், உங்களுடைய கனவுகள் நிறைவேறும், உங்களுடைய ப்ரேயர்ஸ் வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து இருக்க போகிறீங்க. இங்கே 9 ஆஃப் கப்ஸ், அங்கே சன்னு இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு விரும்பின விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்க போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அண்டு நைட் ஆஃப் வான்ஸ் சில விஷயங்களில் வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கலாம். இதை செய்யலாமா வேண்டாமா, சம்டைம்ஸ் செய்யலாம் தோணலாம், சம்டைம்ஸ் வேண்டாம்னு தோணலாம். என்றைக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று, அந்த ஆன் அண்ட் ஆஃப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக வந்து உங்களோட எஃபர்ட்டை வந்து போடுங்க. ஸோ தேட் இன்னும் வந்து ஜெயிக்க முடியும், அந்த ஒரு மன உளைச்சலை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தா பர்சன் வந்து உங்கள்கிட்ட வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து வருவாங்க அப்படின்றது கம்ப்ளீட்டாக கோர்ஸ்லேருந்தே பார்க்க முடியுது. ஓகே, வா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஸ்மூத்லி உங்களுக்கு 2025. அதனால் மறக்காதீங்க, நீங்கள் யூனிவர்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் யூனிவர்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கான பிளெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு கிடைச்சதா நினச்சி யூனிவர்ஸ்க்கு வந்து தேங்க் பண்ணுங்கள். ஓகே, டோன்ட் ஃபர்கெட். ஸோ ஏஸ் ஆஃப் பென்டக்கிள், நியூ பிகினிங் இருக்குது, நியூ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, சில விஷயங்களுக்கு விதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய கரியராக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம். ஏதோ ஒன்றுக்கு வந்து ஒரு விதை வந்து விதைக்க போகிறீங்க, அது வந்து வளர்ந்து நல்ல அபண்டன்ஸை வந்து தரப்போகுது. ஓகே, ரொம்ப வந்து ஸ்ட்ராங் எனஃபாக இருக்க போகுது. அந்த ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதில் வந்து ஒரு சக்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அண்ட் 9 ஆஃப் வான்ஸ் சம்வாட் வந்து ஒரு அக்டோபர் மந்த்து போல் நீங்கள் கொஞ்சம் வந்து என்ன செய்யலாம், கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கலாம். சுற்றி இருக்கவங்களா இப்படி நடந்துக்கிறாங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்காதீங்க தயவு செஞ்சு. இது வந்து எதை குறிக்குதுன்னா, இது 9 ஆல்மோஸ்ட் நீங்கள் கம்ப்ளீஷனை வந்து ரீச் பண்ணுறீங்க. ஓகேவா? இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா அது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். தட் மீன்ஸ் அதில் வந்து ஜெயிச்சிடுவீங்க. ஸோ ஒரு அடி மட்டும் எடுத்து வைக்க மறந்துடாதீங்க. ஸோ சக்ஸஸ் வந்து இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மந்த் உங்களுக்கு டல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை நான் ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அங்கே சக்ஸஸ் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா, மேபி ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி ஒரு மந்த நிலை வந்து ஏற்படலாம். பட் அது அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி போகாமல் என்ன ஸ்டெப்பு எடுக்கணும்னு தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு. அந்த டைமில் அப்படி தெரிய வரும் அது. ஆனாலும் நான் வீம்புக்குன்னு எடுக்க மாட்டேன்னு இல்லாமல் அந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சா ஒரு சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, வா 3 ஆஃப் பென்டக்கிள்ஸில் பாருங்கள், கண்டிப்பாக நியூ ப்ராஜெக்ட்டு. ஸோ 2025 மிதுனம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்பவே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. வா இங்கே பாருங்கள், 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். உங்கள் பர்சனுமே பொறுமையாக வராங்க, நீங்களுமே வந்து பொறுமையாக இருக்கிறீங்க. அது ஃபைனலாக வந்து ஒரு சக்ஸஸ் வந்து கொடுக்க போகுது. ஓகே, ஸோ ஒரு கரியர்லேயும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி க்ரோத் இருக்கும். ஓகே, சில பேர் மேபி நீங்கள் பார்ட்னர்ஷிப் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தேர்ட் பார்ட்டிஸ்டேருந்து உங்களுக்கு வர வேண்டிய மணிக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா பொறுமையாக இருங்க,
கண்டிப்பாக அது வரும். ஓகே, வருமோ வராதோ அப்படின்ற ஒரு டென்ஷன் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மிட் ஆஃப் த ஃபஸ்ட்டு அந்த ஒரு 4 மாதம் 5ஆவது மாதம்லாம். ஆனால் வந்து கவலைப்படாமல் இருங்க, கொஞ்சம் டிலே ஆகுது. கொஞ்சம் மீன்ஸ் ஒரு 5 மாதம் கூட டிலே ஆகி கூட உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வந்து உங்களை வந்து சேரும். உங்களுடைய எஃபர்ட்டுக்கான பலன் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து சேருது, ஒரு சக்ஸஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஸோ எனக்கு ஓவராலாக என்ன தருதுன்னா, இங்கே ஒரு வெயிட்டிங், இது ஒரு வெயிட்டிங், சரியா? அப்புறம் இங்கேயும் ஒரு ஸ்லோ மூமெண்ட், அதுதான் தெரியுது. அதனால் வந்து பொறுமை வந்து இந்த இயர் உங்களுக்கு அவசியம். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்க இருக்குது. அதனால் பொறுமையை மட்டும் வந்து கடைப்பிடிங்க. அது மாதிரி விடாமுயற்சியை கடைப்பிடிங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் ஸ்டக் ஆகலாம், இங்கே கொஞ்சம் ஸ்டக் ஆகலாம், ரைட்? அது இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கேயும் ஒரு ஸ்டக் ஆகிறது தெரியுது. ஒரு 3 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் ஒரு கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து அப்படியே முன்னோக்கி போயிட்டே இருங்க. உங்களுக்கான சக்ஸஸ் வந்து இந்த இயர் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கான சக்ஸஸ் வந்து தெரியுது, ரைட்? ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் ஃபினான்ஷியலாக ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போகுது. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அதுதான் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிறீங்களான்னு தெரியல. பட் யூ கேன் அக்செப்ட் இட், ரைட்? எஸ், அந்த வர வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அபண்டன்ஸை வந்து தரப்போகுது. ஓகே, ஒன்றுக்கும் நம்ம ஒரு கிளாரிட்டி போடல, சரியா? அது இல்லைன்னா போட்டோம்னா அது என்ன மாதிரியான ஒரு புது வாய்ப்பு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்து எடுத்துக்கோங்க. ரைட் நோ நான் எடுக்கிறதில்ல, வேறு யார்கிட்டையாவது நீங்கள் பர்சனல் ரீடிங் வாங்கிக்கலாம். ஓகேவா? பட் நான் இப்போதைக்கு வந்து பர்சனல் ரீடிங் கொடுக்கல, ரைட்டா? சரி, ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. I will meet you in my next video. Take care. Bye bye.